ഇതാണ് തേവർമാരുടെ അരമന. ஐயா ஐயா. ஏய் யாருப்பா? அண்ணே வணக்கம். என்ன வேணும்? ஓ பிச்சைக்காரனா? ஐயா நான் ஒரு வேலை தேடி வந்தார் அப்பாவிங்க ஐயா. ஏதாவது வேலை போட்டுங்க ஐயா. இங்க வேலைலாம் கிடையாது, போப்பா. போவ சொல்றதுக்கு நீ யாரா? எனக்கு அசமான பாக்கணும். என்னடா சொன்ன? போடா வெளிய. போடா. வந்துக்கே குத்தியன். போடா. ஐயா வணக்கம். என்னங்க டேய்? யாராங்க? ஐயா வணக்கம். வணக்கம் சாமியே. வணக்கம் சாமி. யாரா நீ? என்ன வேணும்? ஐயா 2 நாள் மணி ஒண்ணுமே சாப்பிடல ஐயா. இங்க ஏதாவது வேலை கொடுத்தா நீங்க புண்ணியமா இருக்க ஐயா. யாரடா நீ? உனக்கு எந்த ஊரு? ஊரு பால்காடு, பேர் பொன்னிச்சாமி. ஓ நம்ம ஊரு. ஆமா ஐயா. உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு எல்லா வேலை தெரியும் சாமியா. நம்ம நாகாலாந்துல அங்க 4 வருஷமா நான் கூர்க்கா வேலை செஞ்சேன். நம்ம கூனூர்ல மொத்தமா 1 வருஷமா குதிரை வண்டி ஓட்டுறேன். டேய் குதிரை ஓட்டுறதுக்கு இங்க வேற ஆள் இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமியா. வேற எந்த வேலை நான் செய்யறேன். உங்க குழந்தைய பாக்குறேன், உங்க பொண்டாட்டியா பாக்குறேன். வேற எந்த வேலையும் செய்யற சாமியா. இல்லன்னா நான் சத்து போயிடுவேன் சாமியா. எங்க அம்மாவுக்கு வாதம், அப்பாவுக்கு பித்தம், முத்தப்பாவுக்கு சயம், தங்கச்சிக்கு கல்யாணம். அப்பா அம்மா தங்கச்சி தங்கச்சம் பாட்டி பட்டி பட்னி எல்லாரையும் சேர்த்து எங்க குடும்பம் பெரிய குடும்பங்க. எல்லாத்துக்கும் நான் தான் துணையா. வேலை கிடைக்கல என் ஃபேமிலி மொத்தமா விஷத்தை சாப்பிட்டு சத்து போடும் ஐயா. ஐயா அழுதா கூட இங்க வேலை கிடையாதுடா. ஐயா அப்படி ஒண்ணும் சொல்லாதீங்க அண்ணா. அண்ணா அண்ணே பார்த்தா பாவமா இருக்கு. ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. என் தங்கச்சி சொல்லிட்டா அப்புறம் நான் வேண்டான்னு சொல்லுவேனா? கேட்டியடா? என் தங்கச்சி சொன்னதுனால உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. சரி சரி ஒழுங்கா வேலை பார்க்கணும். இந்த உபகாரத்தை நான் மறக்க மாட்டீங்க ஐயா. இது தேவர் பரம்பரை. இங்க ஏதாவது கோல்மால் பண்ணின உன்னை அப்படி நான் குல்மால் பண்ண மாட்டேங்க ஐயா. ஓட்டிட்டு போடாத. வாடா. போடா. ஐயா வணக்கம். அண்ணா வணக்கம். தடியா வணக்கம். தடியா வணக்கம். வாடா வாடா. இனிமே நீ தங்க போற இடம் இது இல்ல, இதுதான். இது வந்து எனக்கு குழப்பம் இல்லையா? ஆமா, அது எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு ஒரு குழப்பமும் பண்ணாம இருந்தா போதும். ஐயா என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதையா. நீ தேவர்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். பொய்யா? ஆமா, குதிரை ஓட்ட தெரியும் நீ சொன்னல. மாட்டையாவது உனக்கு ஓட்ட தெரியுமாடா? ஆனா போயா. மனுஷன் வந்து செவ்வாய் கிரகத்துல தங்கறதுக்கு பிளான் பண்ற அந்த டைம்ல உங்க பெரிய குதிரை வண்டி விஷயம். இந்த மாதிரி பெரிய வார்த்தைகளை நீ என்கிட்ட பேசக்கூடாது. இங்க நான் தான் சீனியர். என்ன ஓவர் டேக் பண்றதுக்கு நீ ஏதாவது செஞ்சுட்டா அப்ப பார். ஏய் மிரட்டறியா? மிரட்டறியாடா? டேய் உனக்கு என்ன தெரியாது. பேசாம வாயா மூடுறா. டேய் இவ்வளவு நேரம் நீ பேசுன நின்ற மூஞ்சி கண்டால அறியாதுன்னு கள்ள லட்சணம். அதனால முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். இந்த பொன்னிச்சாமி கிட்ட நீ விளையாட வந்த இனிமே உன்னை இங்க இருக்க விட மாட்டேன். இந்த ஊர்ல தெருவு நாய் அலையிற மாதிரி உன்னை நான் அலைய வச்சிருவேன். நான் எப்படி அலைய தெரியுமா? எப்படி? இப்படிதான். ஜாக்கிரதை. அட போயா கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய் அருவாட்ட முண்டோ, உனக்கு மூஞ்சில கண்ணு தெரியாதா? കൊച്ചാപ്പി കൊച്ചാപ്പിയോ? അതെന്തിനാപ്പി? വേണമെങ്കിൽ വളി വിട്ടു പോടാ. കൊച്ചാപ്പി നിനക്ക് എന്ത് പറ്റി? யாரோ கொச்சாப்பி? நான் தான் பொன்னிச்சாமியா. പൊന്നിച്ചാമിയാ? കൊച്ചാപ്പി എപ്പോഴാ പൊന്നിച്ചാമിയായത്? ஓஹோ, நீ தான் அந்த கேரளாவில இருந்து வந்து இங்க தொல்லை கொடுக்கிற மலையாளி பைத்தியக்காரனா? அம்மா இந்த ஆளு பெரிய குடிக்காரா. தண்ணியா குடிச்சு குடிச்சு பெரிய பைத்தியக்காரன் ஆயிட்டா. இந்த ஆளுக்கு கேரளாவில ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா, ஒரு குதிரை வண்டிக்காரன் கொச்சாப்பிய. அந்த ஆளு கூட தண்ணியா சாப்பிட்டு சாப்பிட்டு இறந்து போனா. அதுக்கப்புறம் எந்த குதிரை வண்டிக்காரனை பார்த்தாலும் கொச்சாப்பியே கொச்சாப்பியே கத்திட்டா இருக்கும். அம்மா ஒரு நிமிஷம். എനിക്ക് വട്ടാണെന്ന് നീ എന്തിനാണ് പറഞ്ഞത്? എന്താ ഞാൻ പറഞ്ഞതിൽ കുറച്ച് കാര്യമില്ലേ? നിനക്ക് വട്ടില്ലേ കുറച്ച്? മനസ്സിലായടാ, സീത എനിക്ക് ഇഷ്ടമാണെന്ന് അറിഞ്ഞപ്പോ തുടങ്ങിയത് അതിന്റെ ഈ അസൂയ. അതുകൊണ്ടല്ലേ നിസ്സാര കാരണത്തിൽ നീ എന്റെ അടുത്ത് തെറ്റിപ്പിരിഞ്ഞു പോയത്. അതാ എനിക്ക് അസൂയ തന്നെയാ. എന്താ നിനക്ക് മാത്രം ശ്രമിക്കാൻ പാടുള്ളൂ? ഞാനൊരു ചെറുപ്പക്കാരൻ, ഞാനും ശ്രമിക്കും. പിന്നെ ഞാൻ എന്താ നീ എന്നെ പേടിപ്പിക്കാ? എല്ലാ കളത്തരങ്ങളും ഞാനിപ്പോ പൊട്ടിക്കൂടാ. നമ്മൾ തമ്മിൽ ഒരുമിച്ച് കഴിഞ്ഞവരാണെന്നും അതിന്റെ പേര് കൊച്ചാപ്പിയാണെന്ന് ഞാനിപ്പോ വിളിച്ചു.
போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. ஏன் சிரிக்கிற? ஐயோ, அவன் சொன்னதை கேட்டா எப்படி அம்மா சிரிக்காம இருக்க முடியும்? இவனு நாலு பெரிய நண்பர்களா இருந்தானோ, என் பாரு கொச்சாப்பினோ, இவன் உங்ககிட்ட சொல்ல போறான்னு பைத்தியம். ഞങ്ങൾ കൂട്ടുകാരാ. பைத்தியக்கார ഇവന്റെ പേര് കൊച്ചാപ്പിന്നാ. ஐயோ பைத்தியக்கார பையா. ஐயோ பல செய்ய போறோம். பைத்தியம் வந்தா எல்லாரும் இப்படிதான். അതെ സത്യമായിട്ടും வாயமுறா கை விடுறா. എന്തിനാ? நம்பர் வச்சுக்க. நிறைய போய் சாராயத்தை சாப்பிட்டு அடிச்சு கிருங்கி எவடையில போய் படுத்துக்க. போடா. എൽസി സാറിനൊരു ചായ. അല്ല സാറേ, നമ്മുടെ കൊച്ചാപ്പി ഇപ്പൊ തേവർമാരുടെ കുതിരക്കാരനല്ലേ? അവൻ ആളാകെ മാറിപ്പോയി. കുറച്ചു മുമ്പ് ഇവിടെ വന്ന ചായ വാങ്ങി കുടിച്ചിട്ട് കാശ് പോലും തരാതൊരു പോക്ക്. അവന്റെ വിചാരം അവൻ ഇവിടുത്തെ തേവരാന്നാ. വിവരമില്ലാത്തതിന്റെ കുഴപ്പം. കൊച്ചാപ്പിയാണ് സാറിന് തരാൻ ഒരു കത്ത് തന്നിട്ടുണ്ട്. കത്തോ? അതെ, ഇന്നേനെ ഏൽപ്പിക്കണമെന്നാ പറഞ്ഞത്. എടാ ഉണ്ണികൃഷ്ണ, നിന്നെ വട്ടനാക്കി സീതയുടെ മുൻപിൽ അവതരിപ്പിക്കേണ്ടി വന്നിൽ ഞാൻ ദുഃഖിക്കുന്നു. സാഹചര്യം അതായി പോയി. ഒരു കാര്യം നീ മനസ്സിലാക്കണം, ഞാൻ സീതയുടെ കുതിരക്കാരനായതും തമിഴനായതൊക്കെ നിനക്ക് വേണ്ടിയാ. നിനക്കറിയോ, ഞാൻ നിന്റെ മനസ്സിലെ മോഹം സീതയെ അറിയിച്ചു കഴിഞ്ഞു. അവൾക്ക് നിന്നെ വളരെ ഇഷ്ടാ. അവൾക്ക് നിന്നെ കാണണമെന്നും സംസാരിക്കണമെന്നും പറഞ്ഞു. അതിന് വേണ്ട ഏർപ്പാടുകളൊക്കെ ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. ഇന്ന് രാത്രി 11:30 മണിക്ക് നീ തേവരുടെ വീട്ടിൽ വരണം. ആരും കാണാതെ ഗേറ്റ് ചാടി ശബ്ദമുണ്ടാക്കാതെ അകത്ത് കിടക്കണം. ഞാൻ അവിടെ എവിടെയെങ്കിലും ഉണ്ടാവും. നീ എന്നെ ശ്രദ്ധിക്കരുത്. മുകളിലത്തെ നിലയിലാണ് സീതയുടെ മുറി. ആ മുറിയിൽ മാത്രം വെളിച്ചം കാണാം. ഓടിന്റെ മുകളിൽ കൂടി കയറി നീ അവിടെ എത്തണം. അവിടെ സീത നിന്നെ കാത്തിരിക്കും. നീ ഒന്നുകൊണ്ടും പേടിക്കണ്ട. ബാക്കി കാര്യം ഞാൻ ഏറ്റുടാ. എന്ന് നിന്റെ സ്വന്തം കൊച്ചാപ്പി. ഞാൻ വന്നു. டாக்டர், இவ உடம்புக்கு எப்படி இருக்கு? இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. தேங்க்ஸ். நீஷ்ணா, நீஷ்ணா, டவுன் நீஷ்ணா. ബഹളം വയ്ക്കണ്ട, ഇത് ആശുപത്രിയാണ്. നിന്നെ പോലെ വേദന അനുഭവിക്കുന്ന പല വികലാംഗരായ രോഗികളും ഈ വാടി കിടക്കുന്നുണ്ട്. എന്തിനാടാ നീ എന്നോട് ചതി ചെയ്തത്? നിന്നോടുള്ള അമിത സ്നേഹം കൊണ്ടല്ലടാ. എന്നെ കൊല്ലാനല്ലേടാ തേവർമാരുടെ മുന്നിൽ എന്നെ ഇട്ട് കൊടുത്തത്? നിന്നോട് ആരെ പറഞ്ഞ മങ്കി ക്യാപ്പ് വെച്ചിട്ട് വരാൻ? നിന്റെ തന്ത. അമ്മേ, അപ്പൊ നീ മരിച്ചുപോയ ആത്മാക്കളെ കണ്ടു തുടങ്ങിയോ? വെറുതെ അല്ല നിന്റെ അടുത്ത് വന്നപ്പോ ഒരു 16 അടിയന്തരത്തിന്റെ മണം. ഉണ്ണീഷ്ണ, നിന്റെ സമയം അടുത്തു തുടങ്ങിടാ. ഇതിനൊക്കെ നീ എണ്ണി അനുഭവിക്കോടാ. അത് സാരില്ല കേട്ടോ. പിന്നെ ഫ്ലാസ്കിൽ ഇതേ കണ്ണൻ തേവൻ ചായ, പിന്നതേ നിനക്ക് ഇഷ്ടമുള്ള ആപ്പിള്, പിന്നതേ മുന്തിരി. എന്താ ആവശ്യം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എടുത്ത് കഴിച്ചോളാം. ആഹാരത്തിന് ഒരു കുറവ് വരുത്തരുത് കേട്ടോ.
ഇത്രയൊക്കെ ചെയ്ത സ്ഥിതിക്ക് എനിക്ക് വേണ്ടി ഒരു ഉപകാരം കൂടി ചെയ്യാമോ? എന്താടാ? എനിക്ക് കുറച്ച് പായസം വാങ്ങിച്ചു തരാമോ? പായസോ? പായസം അല്ല, പായസം, വിഷം. നിനക്ക് നിർബന്ധമാണെങ്കിൽ നാളെ രാവിലെ വരുമ്പോ കൊണ്ടുവരാം. ഏത് ക്വാളിറ്റിയാ വേണ്ടേ? ടിക് 20 വേണോ, പനാമർ വേണോ, എലിപ്പാഷാണം വേണോ, ഏതാ വേണ്ടേ? അയ്യോ, സമയം ഇപ്പൊ തന്നെ വളരെ വൈകി. എന്നെ കണ്ടില്ലേ സീതയ്ക്ക് ഭയങ്കര വിഷമാ. അപ്പൊ ഞാൻ പോട്ടെ. ഗുഡ് നൈറ്റ്. ഈശ്വര,